தவைக்க தலைவர் விஜய் அரசியல் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசினாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஊழலுக்கு எதிரானவன் சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சா அது என்ன விதத்தில் நியாயம்? காங்கிரஸ்னாலே ஊழல் தான், ஊழல்னாலே காங்கிரஸ் தான். டிக்ஷனரியில் காங்கிரஸ் அப்படின்னு அதோடைய பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஊழல் நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டின உதாரணமாக இருக்கக்கூடிய காங்கிரஸை போய் அவங்க கூட கை குலுக்கி கூட்டணி வைக்கிறீங்களே, இது மக்களை ஏமாத்துற வேலை தானே. நான் ஊழல் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ற கட்சி கூட கூட்டணி வச்சா உங்க மக்கள் உங்களை ஓட்டு போட்டவங்கள தற்குறி, அவனுக்கு கேள்வி கேட்கிற புத்தி இருக்காது, நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் நீங்க இந்த செயலை செய்றீங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, வாரிசு அரசியலுக்கு எதிரானவன் சொன்னீங்க. இப்போ அது யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க? வாரிசு அரசியலுக்கு பிரதானமான உதாரணமா இருக்கக்கூடியதே காங்கிரஸ் தான். சோனியா காந்தி மாவன் ராகுல் காந்தி நடத்தக்கூடிய கட்சியில போய் ஐக்கியமாகறீங்க. சரி, இது ரெண்டும் போயிட்டு விடுங்க. இதை விட மோசமானது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழினத்தை படுகொலை செஞ்ச அந்த ராஜபக்சே கும்பலுக்கு உடந்தையா இருந்ததே இந்த காங்கிரஸ் தான். நம்ம தமிழினத்தின் துரோகி திமுக காங்கிரஸ், தமிழினத்தை படுகொலை செஞ்சது இந்த காங்கிரஸ். இப்படிப்பட்ட தமிழர்களுடைய ரத்தம் கையில் இருக்கக்கூடிய அந்த கை சின்னம் காங்கிரஸ் கூட போய் கை குலுக்குறீங்களே, இதை விட ஒரு தமிழினத்துக்கு துரோகம் எவனாலையும் செய்ய முடியும்?